வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நவராத்திரி குழு ஆரம்பம். அதனால் நவராத்திரி பற்றி சிறப்பான செய்திகளை ஒவ்வொரு நாளும் பார்ப்போம். இன்னைக்கு நவராத்திரியோன் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்ப்போம். நவராத்திரி அதாவது 9 இரவுகள். இந்த 9 இரவுகளும் 9 சக்திகளுக்கும் அர்ப்பணிக்கப்பட்டவை. இந்த காலத்தில் துர்க்கை, லட்சுமி, சரஸ்வதி 3 சக்திகளையும் நாம் வழிபடுகிறோம். முதல் 3 நாட்கள் துர்க்கை தேவி, துன்பங்களையும் தீமைகளையும் அழிப்பவள். அடுத்த 3 நாட்கள் லட்சுமி தேவி, செல்வம், வளம், வளமை தருபவள். கடைசி 3 நாட்கள் சரஸ்வதி தேவி, ஞானம், கல்வி, கலைகள் வழங்குபவள். நவராத்திரி என்பது வெறும் பண்டிகை அல்ல, அது ஒரு ஆன்மீக பயணம். உள்ளுக்குள் இருக்கும் அறியாமையை அகற்றி அறிவை அடையும் பாதை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் நம் மனதில் இருக்கும் தீமைகள் குறைந்து நன்மைகள் அதிகரிக்கட்டும் என்பதே இந்த விழாவின் நோக்கம். ஆகவே நவராத்திரி என்பது அம்மன் சக்தியை உணர்ந்து நம் வாழ்க்கையில் புதிய ஒளியை வரவேற்கும் காலம். ஆடி மாதம் எப்படி அம்பிகைக்கு உகந்ததோ அதே போல அம்பிகையின் அருளை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற காலம் நவராத்திரி ஆகும். ஆடி மாதத்தில் குங்கும அர்ச்சனை, விளக்கு பூஜை, மாவிளக்கு வழிபாடு, வரலட்சுமி விரதம் ஆகியவற்றை செய்ய தவறியிருந்தால் நவராத்திரி காலத்தில் இந்த வழிபாடுகளை செய்து அம்பிகையின் அருளை பெற முடியும். பெண் சக்தியை போற்றும் மிக உன்னதமான பண்டிகை மற்றும் வழிபாட்டு காலமாக நவராத்திரி பார்க்கப்படுகிறது. புரட்டாசி மாத அமாவாசை அதாவது மகாலய அமாவாசைக்கு பிறகு வரும் பிரதமை துவங்கி அஷ்டமி வரையிலான 9 நாட்களும் நவராத்திரி என்றும் 10வது நாளை விஜயதசமி என்றும் கொண்டாடுகிறோம். இந்த ஆண்டு செப்டம்பர் 22ஆம் தேதி திங்கட்கிழமை நவராத்திரி துவங்குகிறது. முதல் நாளில் கலசம் அமைத்து ஒழுப்படிகள் அடுக்கி வழிபாட்டை துவங்க வேண்டும். செப்டம்பர் 28ஆம் தேதி துவங்கி கடைசி 5 நாட்கள் மகா சஷ்டி, மகா சப்தமி, மகா அஷ்டமி, மகா நவமி என்று அதைத் தொடர்ந்து விஜயதசமியும் கொண்டாடப்பட உள்ளது. இன்று துவங்குவதால் காலை இனிப்பு பொங்கல் செய்து வழிபடலாம். மாலையில் கொண்டைக்கடலை சுண்டல் செய்து வழிபடலாம். நாங்கள் வழிபடும் முறையையும் அப்பப்போ நான் கொலுவில் காமிக்கிறேன். நீங்கள் எப்படி கொண்டாடுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.